வெல்கம் டு ட்ராவல் டு கேட்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்களுடைய சொந்த ஊருக்கு நான் போயிட்டுருக்கேன். சொந்த ஊருக்கு போயிருக்கேன். போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த முறை வந்து ஆடி மாதம் பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் சொந்த ஊருக்கு போயிருக்கேன். அங்கே வந்து எங்களுடைய ஐயனார் கோவில் இருக்குது. எங்கள் ஐயனார் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, கிழ்வலன்ற ஊரில் எங்கள் ஐயனார் கோவில் குலதெய்வம் அங்கே இருக்குது. அந்த கோயிலில் நாங்கள் இப்போ இந்த ஆடி மாதம் பொங்கல் வைக்கலான்னு எல்லோரும் ஃபேமிலியோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். நானும் மாமா எல்லோரும் போயிட்டுருக்கோம். போயிட்டு பொங்கல் வைக்க போகிறோம். இது வந்து வருஷத்தில் ஒரு தடவை நாங்கள் பொங்கல் வைக்குவோம். வருஷத்தில் ஒரு தடவை எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து வந்து வச்சிட்டு இருக்கிறது. இது வந்து ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இது ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்தது அந்த கோவில். இப்போ என்ன பண்ணாங்க, எல்லாமே பெருசாக இடித்து நல்ல பெரிய கோவிலாக கட்டிட்டாங்க. கட்டி குதிரை எல்லாமே கட்டியிருக்கோம். அந்த காலத்து குதிரை எல்லாம் வந்து மண்ணில் செஞ்சு சூளையில் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. அந்த குதிரையும் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சிமெண்ட்லேயே 2 குதிரை கட்டியிருக்காங்க, யானை கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கு. அதேமாதிரி எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஆடி 18க்கு வைக்கணும். ஆடி 18 ஞாயிற்றுக்கிழமை வந்ததில்ல, திங்கக்கிழமை அன்றைக்கி நாங்கள் ஆடி 18 முடிஞ்ச மறாதனால திங்கக்கிழமை எல்லா ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்து பொங்கல் வைக்க வந்தாங்க. அவங்கவுங்க சென்னை, சேத்துப்பட்டு, என்னென்ன ஊர் எல்லா ஊர்லேருந்தையும் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அவங்கவுங்க வேண்டுதல் இல்லையா. வருஷத்தில் ஒரு தடையாவது வந்து நம்ம குலதெய்வத்துக்கு பொங்கல் செய்யணும், பொங்கல் வைக்கணும். எல்லோரும் வந்து வச்சிட்ருக்காங்க. அதேமாதிரி நிறைய பேர் வந்து வண்டி கட்டிட்டு வந்திருக்காங்க. வண்டி கட்டின்னு அந்த காலத்தில் மாட்டு வண்டி கட்டின்னு வருவோம். இப்போ மாட்டு வண்டிலாம் கட்டுறது அதெல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், டிராக்டரு, டெம்போ, காரு அந்த மாதிரி வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதேமாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப பெரிய இடங்க. என்ன சொல்கிறது, அது நான் சின்ன பிள்ளையில் வந்து எங்கள் வீட்டில் வண்டி கட்டி போகும்போது பெரிய தோப்பாக இருக்கும். அந்த இடம் தோப்பாக இருக்கும். அங்கே வந்து நாங்கள் எல்லாம் வந்து மரத்துக்கீழே மரம், பெரிய பெரிய வேப்ப மரம், நிறைய மரம் இருக்கும். ஏரி கரை இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே தான் வந்து செய்வோம். எல்லாம் உட்காந்து நிழலில் உட்காந்து விளையாடிட்டு இருப்போம். எல்லாம் பொங்கல் வைப்பாங்க. அது வேண்டுதல் இருக்கிறவங்க ஆடு இது பண்ணுறவங்க, கோழி வேண்டி கோழி வேண்டிக்குவாங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு வேண்டுதல் அது பண்ணுவாங்க. அதேமாதிரி ஏதோ ஊர்லேருந்து வந்து சாப்பாடுலாம் கூட செஞ்சு போடுறாங்க. அவங்க வேண்டிக்கிட்டு அவங்க சமையல் பண்ணி அவங்க சாப்பாடு பண்ணி போடுறாங்க. எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாருமே ஒரு இது வந்து குலதெய்வத்துக்கு வருஷத்தில் ஒரு தடவை வந்து பண்ணணும். அதேமாதிரி நான் வந்து போய் பொங்கல் வச்சிட்ருக்கேன். எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னா, இது எதுவும் கிழ்வலைன்னு சொல்லுவாங்க. கிழ்வலையில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். இது எங்களுடைய குலதெய்வம். இது வந்து கிழ்வலையில் இருக்குது. இது பூர்வீகமாக வந்து அங்கே வந்து இங்கே கும்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து கோழிப்பட்டு எங்கள் கிராமத்தில் வந்து எது கொண்டு கும்பிடுவாங்க. ஆனால் இது பூர்வீகமாக இருக்கிறது இங்கே தான், கிழ்வலையில் தான் இருக்கிறது. ஐயனாரப்பன் சாமி. இது வந்து ஆடி மாதம் சித்திரை மாதம் பொங்க வைப்பாங்க. இப்போ அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள், நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபுல்லாக பொங்க வைக்கிறாங்க. இது வந்து எங்களுடைய குலதெய்வ சாமி. நாங்கள் எப்பயுமே வருஷத்தில் ஒரு தடவை வந்து பொங்கல் வைப்போம். இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எங்களுடைய குலதெய்வத்துக்கு எல்லாருமே இது பங்காளியெல்லாம் சேர்ந்து பொங்க வைப்பாங்க. எந்த ஊரில் இருந்தாலும் அன்னைக்கு வந்து ஆடி மாதம் வந்து வந்துடுவாங்க. வந்துட்டு சிறப்பாக ஒரு பொங்கல் வச்சுட்டு போவாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ பொங்கல் வைக்கிறோம். எல்லாம் வச்சு படைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறோம். இது எங்கள் பேத்தி ரச்சிதா. இவ்வளோ தான் வீடியோலாம். பொங்க வச்சிட்டியாமா? வச்சிட்டீங்களா? சரிம்மா. எல்லாம் சேர்ந்து வைக்கணும். சரிம்மா, சரிம்மா. கூட நிலுக்க மாட்டோம் அப்படியா? அக்கா சொன்ன மாதிரியே நடக்கட்டும். வாய் முகூர்த்தம். அக்கா சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் ஆயிடும் சொல்லி இருக்குது. அதான் சாமி மாரி அடுத்த வருஷம் எங்கள் பேத்தியெல்லாம் கூட்டிட்டு அக்காவும் கூட்டிகிட்டு வந்துடலாம். அதான் அந்த கடவுள் தான். பாசி பருப்புக்கா? சரி போட்டோம். வெள்ளம் போடல. சரி சரி. கொஞ்சம் வெந்த பருப்பு போட்டால் போய் ரெடி பண்ணி போடுவாங்க.
அதேமாதிரி இந்த குதிரைலாம் பாருங்கள், இது வந்து பழைய காலத்து குதிரை. நான் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த குதிரை நான் பார்த்துட்ருக்கேன். அங்கே தான் நாங்கள் விளையாடுவோம் போயிட்டு. அப்போ நிறைய இருக்கும் செஞ்சு கொண்டு வந்து. இப்போ தான் சிமெண்ட்டில் கட்டுறோம். அப்போல்லாம் சிமெண்ட்லலாம் கட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி குதிரைங்க தான் லைனாக இருக்கும். அதில் தான் நாங்கள் எல்லாம் உள்ளே ஒளிஞ்சு உள்ளே போய் ஒரு ஆளே உள்ளே போகலாம், அந்த மாதிரி இருக்கும். ஒளிஞ்சு விளையாடுவோம். ரொம்ப சூப்பராக. இப்போ எங்கள் பேத்தி பாருங்கள், அந்த குதிரையாண்ட நின்றுட்டுருக்கா. ரொம்ப சூப்பராக என்ன மாதிரியே அவள் யூடியூப் பண்ணுறேன்னு என்ன மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. நான் வந்து என்ன பண்ணுறேன், பின்னாடி வந்து தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். என்னை பார்த்ததும் அவளுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ நாங்கள் பொங்கல் வச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. அபிஷேகம் முடித்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டு நாங்கள் சரி கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம். எல்லோரும் வந்து பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க பொங்கல், எங்கள் பேத்தி ஓடி வரா. எல்லோரும் பொங்கல் வச்சு வச்சு எல்லாருமே எல்லாம் கொண்டாந்து அந்த சாமிக்கிட்ட எல்லாம் லைனாக வைக்கிறாங்க, பொங்கல் கூடையில் வைக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் வந்து வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாமிக்கு வந்து அலங்காரம் முடிஞ்சிடுச்சு. அலங்காரம் முடிஞ்சு எல்லாம் வந்து இப்போ பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி நல்லா ஐயர் எல்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படியே எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாமி கும்பிட்றதுக்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாதிரி நாங்கள் இந்த மாதிரி இது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த சாமி கும்பிட்டு போனால் தான் ஒரு சந்தோஷம். அதேமாதிரி கன்னிமர சாமி இருக்குது, அங்கே போய் நான் விளக்கு போட்டுட்ருக்கேன். விளக்கு போட்டு எப்போ போனாலும் அவங்களுக்கு பூ எல்லாமே வச்சு ஒரு இலை சாப்பாடு வச்சு அங்கே விளக்கு போட்டு வருவேன். கன்னிமார் சாமி இதை வந்து நம்மளுடைய நம்மள பிறந்த பொண்ணுங்களுக்கு பெண் தெய்வம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பரிவர்த்தனை சாமி இல்லையாப்பா. அது வந்து நம்ம எப்பயுமே போனால் அதை கும்பிடணும். இப்போ வந்து எல்லோரும் ரெடியாக பொங்கல் வச்சு எல்லாம் ரெடியாக நாங்கள் சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம். இது வந்து எங்கள் மாமா ஊரில் இருக்கார். அவர் வந்து ஊரில் நான் தான் பேசிகிட்டு இருந்தார். பார்ப்பார், வீடியோ பார்ப்பார், கண்டிப்பாக பார்ப்பார். பாருங்கள், சூப்பராக அலங்காரம் பண்ணியாச்சு. இந்த கோயிலுக்கு வந்துட்டு ஒரு நாளாவது சாமி கும்பிட்டு போனால் தான் மனசுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு எந்த கவலை எந்த இது இருந்தாலும் இங்கே வந்து எங்கள் ஐயனார்கிட்ட சொல்லி கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து சாமி கும்பிட்டு வருஷத்தில் ஒரு தடவை நாங்கள் வந்தோம்னா நம்மளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவர் வந்து தீர்த்து வச்சுருவார். மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அங்கே போயிட்டு வந்தாலும் மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எப்போ போனாலும் நான் போயிட்டு அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சி ஒரு மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு தான் வருவேன். பாருங்கள், எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம ஒரே ஊரில் இல்லை, அங்கங்கே சுற்று பக்கம் எந்தெந்த ஊருக்கு இருக்காங்களோ அந்த குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு எங்கேருந்து வந்திருக்கீங்கம்மா? அப்பாடே, பரவாயில்லையே. மலையிலூர். தெரியுமே, மலையில் தெரியுமே. குலதெய்வம் சாமி கும்பிட வந்திருக்கீங்களா? குலதெய்வம் நில்லுமா, நில்லு, வழுவாமா, நில்லுமா. அப்படியா? நில்லுமா. எல்லாமே குலதெய்வம் சாமி கும்பிட வந்திருக்கீங்க. ஐநாறு இல்லையா? ஒவ்வொரு ஆடிக்கும் வருவீங்களா? இல்லைங்க, நாங்கள் ஆடி மாதம் சித்திரை மாதம் ரெண்டுமே வந்துடுவோம். எல்லாருமே வந்து சிறப்பான ஒரு பூஜைங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கடவுள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் நல்லபடியாக கொடுக்கணும், எல்லோரும் நல்லபடியாக வைக்கணும். அதேமாதிரி இந்த ஊருக்கு வந்து நம்ம இப்போ தான் போலீஸு அது நம்ம இருக்காங்க. அப்போல்லாம் போலீஸ்லாம் கிடையாது. அவங்கள தான் நம்மளுக்கு காவல் தெய்வமே அவங்க தான். ஏதோ ஒரு கொள்ளையில் விளைஞ்சா கூட அவர்கிட்ட தான் சொல்லிட்டப்பா நீ பார்த்துக்கோ, நீ தான் பார்த்து எல்லாம் எங்களுக்கு செய்யணும்னு சொல்லுவாங்க. அவர் தான் பார்த்துக்குவார், காவலாக இருப்பார். போலீஸு நாயோடு உட்காந்துருப்பார் வீரன். யாரையும் விட மாட்டார், ஒருத்தரையும் எல்லைக்குள்ளே விட மாட்டார். அவர் தான் காவல் தெய்வம்.
இப்போ தான் போலீஸ் வந்தால் தான் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இவரே கண்டுபிடிச்சு குடுத்துருவாரு. எங்க ஐயனாரே கண்டுபிடிச்சிடுவாரு. அந்த மாரி இப்போ வந்து அது இன்னும் கிராமத்தில அது எப்பயுமே கிராமத்தில ஒரு பயம் பக்தியோட தான் இருக்காங்க. இன்னமும் அந்த பயத்தோட ஏதோ ஒரு இடத்துல கை வைக்கக்கூடாது, ஏதோ சாமிகிட்ட சொல்லுவாங்கன்ட்டு, சே அங்க சாமிகிட்ட போய் வேண்டுவாங்க. அதுக்கே யாரும் கை வைக்கிறதில்ல. இப்பயும் அந்த காவல் தெய்வம் எப்பயுமே கிராமத்த அவங்க தான் காத்துட்ருக்காங்க. நிம்மதியா நம்ப எல்லாம் எது இருந்தாலும் நிம்மதியா தூங்குறாங்க கிராமத்தில. அதுதான் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிறப்பான ஒரு பூஜை. சிறப்பா இருந்துச்சு. என் தங்கச்சி, பேத்தி, பேரன் எல்லாரும் வந்தாங்களா, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் கூட்டம் நெறைய கூட்டம். நல்ல பெரிய இடங்க இது. ரொம்ப சூப்பரா இருக்கும். மரம்லாம் அவ்ளோ மரம் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ மரமே கம்மியாயிடுச்சு. இடமும் சின்னதாயிடுச்சு. எல்லாம் நெறைய பேரு நிலமா அப்படி பண்ணிட்டாங்க. அதனால கொஞ்சம் குறுகிடுச்சு இடம். ஆனா சூப்பரா இருக்கும். எங்க எங்க கிழுவால ஐயனா கோயிலுக்கு போனா ரொம்ப திருப்தியா இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி எல்லாரும் போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.